ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள், நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகளைத்தான் விரும்புகிறோம், ஆனால் எங்கள் மீது திணிக்கப்படுகிற எந்த ஒரு முற்றுகையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரானுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயமாக சென்றடைந்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவர்கள். இன்றைக்கு அது தொடர்பான புகைப்பட காட்சிகளும் வீடியோ காட்சிகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை வளைகுடாவை, அதே போன்று செங்கடல், இது போன்ற பகுதிகளில் வர்த்தக பாதைகளை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காரணமாகலாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய ஊடக பிரிவு செய்திகளை வெளியிடக்கூடிய ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்னதான் அமெரிக்கா முற்றுகையிட்டாலும் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பலே தற்போது நேரடியாக ஈரானுடைய துறைமுகத்துக்கே போய் சேர்ந்திருக்கிறது. ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் இடத்துல நான் கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிசினஸ் பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லி இருக்கிறாரு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 187வது நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 40 நாட்கள் நடந்ததற்கு பிறகு ஒரு இடைநிறுத்தம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. யுத்தம் இல்லாத இடைநிறுத்தமாக இருந்தாலும் ஹொர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக ஈரானால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ்ல இருந்து வெளியேறுகிற அல்லது உள்ளே செல்கிற எந்த கப்பல்களாக இருந்தாலும்